Glory to God. Hallelujah. நம்முடைய பிதாவாகிய தேவனாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபை இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைய நாளிலும் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத வசனம் சங்கீதம் 73:24 வசனம். Psalm number 73 verse 24. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். அல்லேலூயா. கர்த்தரின் ஆலோசனை, நம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான அந்த ஆலோசனை அது கடைசி வரை நம்மை பாதுகாக்கும். கர்த்தர் தரும் ஆலோசனையிலே நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நிச்சயமாக முடிவிலே மகிமையிலே ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. சங்கீதக்காரன் தெளிவாக சொல்லுகிறார், முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். அப்ப கர்த்தரின் ஆலோசனையின்படி நாம் நடப்பதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவ ஆலோசனை நமக்கு வேண்டும். அநேகர் மனிதனுடைய ஆலோசனையை கேட்டு மனிதனுடைய பேச்சை கேட்டு தன்னுடைய வாழ்விலே இடறி விழுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனால் நம்முடைய கர்த்தரிடத்திலே என்ன உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. யோபு 12:13 நான் வாசிக்கும் பொழுது, அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாய் இருக்கும், அவருக்குத்தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு. அல்லேலூயா. யோபு பக்தன் சொல்லுகிறார், அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாய் இருக்கும், அவருக்குத்தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு. நம்முடைய ஆண்டவரிடத்தில் தான் ஆலோசனை உண்டு. கர்த்தரின் ஆலோசனையின்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். கர்த்தர் காட்டும் வழியில் நடக்கிறவர்கள் மிகுந்த ஆசீர்வாதம் அடைவார்கள். யோபு 12:13 நான் வாசித்தோம். 14வது வசனம் என்ன சொல்லுகிறது? இதோ அவர் இடித்தால் கட்ட முடியாது, அவர் மனுஷனை அடைத்தால் விடுவிக்க முடியாது. வேதம் என்ன சொல்கிறது? அடைத்தால் என்ன செய்ய முடியாது, இடித்தால் கட்ட முடியாது, அடைத்தால் விடுவிக்க முடியாது. இதோ அவர் தண்ணீர்களை அடக்கினால் எல்லாம் உலர்ந்து போகும். அவர் அவைகளை வரவிட்டால் பூமியை கீழது மேலாகும், எல்லாம் தலைகீழா போறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இதோ அவர் தண்ணீர்களை அடக்கினால் எல்லாம் உலர்ந்து போகும். அவர் அவைகளை வரவிட்டால் பூமியை கீழது மேலதாக்கும். அவரிடத்தில் பலமும் ஞானமும் உண்டு. மோசம் போகிறவனும் மோசம் போக்குகிறவனும் அவர் கையில் கீழ் இருக்கிறான் என்று சொல்கிறது. அல்லேலூயா. அவரிடத்தில் ஆலோசனை உண்டு. அவரிடத்தில் தான் ஆலோசனை உண்டு. சங்கீதம் 16:7 தாவீது சொல்லுகிறார், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும் என்று சொல்லுகிறார். அந்த ஆலோசனை இரவிலும் கூட, உன்னுடைய படுக்கையிலும் கூட உன்னை உணர்த்தி கொண்டே இருக்கும். நீ என்ன செய்ய வேண்டும், எந்த காரியத்தை நீ செய்ய வேண்டும். கர்த்தர் தரும் ஆலோசனை. ஏசாயா தீர்க்கதரிசி 46:10 நான் வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம், கர்த்தரின் ஆலோசனை நிலை நிற்கும் என்று சொல்கிறது. எடுத்தவங்க வாசிக்குவோம். ஏசாயா 46:10 அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம்
செய்வேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நிலைநிற்கும் தேவனுடைய ஆலோசனையை கேட்கிறோம். தேவனுடைய ஆலோசனை பரத்திலிருந்து வருகிறது. அது சோதிகளின் பிரதாக்களிலிருந்து இறங்கி வருகிறது. அப்ப தேவ ஆலோசனை கேட்டு தேவ சித்தத்தின்படி செய்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவர் சொல்கிறார் ஏசாயா 44:26 வேத வசனம் இப்படியா சொல்லுகிறது. ஏசாயா 44:26 நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அப்ப பாழான ஸ்தலங்களை எடுப்பித்து கட்டுகிற அந்த ஆண்டவருடைய ஆலோசனையை, அந்த தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக் கொள்கிற அந்த ஊழியக்காரன் ஆலோசனையை கேட்டு நடக்கிறவர்கள் அவர்கள் கட்டப்படுவார்கள். எருசலேமை பார்த்து என்ன சொல்கிறார்? எருசலேமுக்கு குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லுகிற ஆண்டவர். அல்லேலூயா. அவர் ஊழியக்காரரின் ஆலோசனை என்ன செய்கிறார்? வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவாய், கட்டப்படுவாய். ஊழியக்காரன் ஒரு நாளும் நீ விளங்காம போ, உருப்படாம போ, நாசமா போன்னு சொல்ல மாட்டான். நீ உருப்படுவதற்கு ஆலோசனை சொல்லுவோம், நீ விளங்குவதற்கு ஆலோசனை சொல்லுவோம், உன் குடும்பம் கட்டப்படுவதற்கு ஆலோசனை சொல்லுவான். அதை கட்டுனா மீறினா அதை இருக்கணும். ஊழியக்காரருடைய ஆலோசனை நீ கேட்கலனா, ஏன்னா ஊழியக்காரருடைய வார்த்தையை நிலைப்படுத்துகிற கர்த்தர். அப்ப ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது, உன்னை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, உன்னுடைய பிள்ளைகளை குறித்து, உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து வருகிறது என்றால் நீ அதை கேட்டு நடக்க வேண்டும். ஆலோசனை தான் சொல்றேன். சாபத்தை போறவில்லை, ஆலோசனை கேட்டு நடக்கும். அது எதற்கு? குடியேறுவீர்கள். குடும்பம் குடியேறும், உன் குடும்பம் அங்கு கட்டப்படணும், உன் குடும்பம் நிலைத்திருக்கணும். நீ சபையோடு இணைந்து உன்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இதற்காகத்தான் ஊழியக்காரன் நினைக்கிறார். என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனைகளை நிறைவேற்றுகிற ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிய. இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்க தெரியுமா? மனுஷனை பார்த்து போறாங்க, மனுஷனுடைய ஞானத்தை கேட்டு அவங்களுடைய புத்தியை கேட்டு போறாங்க. ஆனா நீதிமொழிகள் 8:14 சொல்லுகிறது, ஆலோசனையையும் மெய் ஞானமும் என்னுடையவைகள், நானே புத்தி வல்லமை என்னுடையது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம பார்க்கிறோம். சங்கீதம் 32:8 சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். யார் மேல? உன் மேல. உன்னுடைய உண்மை ஆண்டவருடைய கண்கள் கண்ணோக்கமாய் இருக்கிறது. ஆண்டவர் உன்னை கண்ணோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். உன்னுடைய கிரியைகளை பார்த்து கொண்டு இருக்கிறார். உன்னுடைய செயலை பார்த்து கொண்டு இருக்கிறார். உன்னுடைய எண்ணங்களை அவர் அறிகிறவராய் காணப்படுகிறார். அந்த ஆண்டவர் தான் உனக்கு ஆலோசனை சொல்கிற கர்த்தர். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்கிற கர்த்தர். உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர். ஆலோசனை சொன்னா யாருக்குமே பிடிக்க மாட்டாது. நீ சிறுபிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்லுங்க, கொஞ்சனா அப்படி இருப்பாங்க, போங்க டேடி, போங்க மம்மி, அவ்வளவு. ஏன்னா அவளுக்கு விளையாடணும். சிறுபிள்ளைகளிலேயே பிள்ளைகளுக்கு நல்ல புத்திமதியை சொல்லி நீங்கள் வளர்த்தால் பிற்காலத்திலே அவர்கள் உங்களுக்கு கிரீடமாக இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம், சங்கீதம் 139:17 சங்கீதக்காரன் இப்படியா சொல்கிறார், தேவனே ஒரு ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் என்று சொல்லும். அல்லேலூயா. அது எத்தனை, எனக்கு எத்தனை அருமை. ஆண்டவருடைய ஆலோசனை நீங்க கேட்டீங்கன்னா
அவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆலோசனை கொடுக்கிற ஆண்டவர். ஒவ்வொரு நிமிடமும் நம்ம கண் வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர். ஆனா அந்த நாட்கள்ல நாம என்ன செய்யல? ஆண்டவருடைய ஆலோசனையை கேளாதபடி நம்முடைய செவி மந்தமாய் காணப்படுகிறது. ஆலோசனைய வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுப்பதில்லை. அதனாலதான் ஆண்டவர் இயேசு சொன்னாரு, செவிட்டு விரியன் பாம்பு குட்டியிலே அப்படிங்கிறார். யார போய் சொல்றாரு? எதிராக நின்ற யாரு? சதுசேயர், பரிசேயர், எல்லாம் வேதவாரகர், இதெல்லாம் வேதத்தை படிச்சவங்க. ஆனா அவங்கள பார்த்து சொல்றாரு, காரணம் என்ன? ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்காதபடி, ஆலோசனையை கேட்காதபடி அவருடைய செவி அடைக்கப்பட்ட செவியாக காணப்படுகிறது. அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றாரு 55:14 சொல்கிறாரு, நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடே தேவாலயத்துக்கு போறோம்னு சொல்றாங்க. எப்படி சொல்றாரு? நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை. நீங்க அப்படியே வாரீங்க சகோதர சகோதரிகளை குடும்பமாக எல்லாம் இன்பமா ஆலோசனை பண்ணி ஆலயத்துக்கு போனோம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது என் மனம் மகிழ்ச்சினா நரம்பியது என்று தாவீதுக்காரர் சொல்றார். மானானது நீருடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா வாஞ்சித்து கதறுகிறது அப்படின்னு சொல்றாரு. அதே தாவீதுதான் சொல்றாரு சங்கீதம் 55:14, நாம் ஒருமித்து நீ குடும்பமாக ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணணும். அப்படி இல்லாம இன்னைக்கு சர்ச்சைக்கு போனோம், பாஸ்டர் திட்டு வரோம், யார் திட்ட போற? பாஸ்டர் இன்னைக்கு ஏதாவது என்ன எனக்காக ஏதாவது சொல்லுவாரோ? எப்படி என்ன பார்த்து ஏதாவது சொல்லுவார்? உன்னை பார்த்து இல்லை, பொதுவான கருத்துக்கள் கர்த்தர் தரும் ஆலோசனையோடு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. நீ உனக்குன்னு எடுத்தா அது உனக்கு தான், உன் குடும்பத்துக்குன்னு எடுத்தா உன் குடும்பத்துக்கு தான். ஆனா நீ மாறணும். ஒருவேளை ஆண்டவர் உனக்குன்னு பேசினாருன்னா நீ அந்த ஆலோசனை கேட்டு நீ என்ன செய்யணும்? மாறணும். மாறவே மாட்டேன் இருக்கு பிடிச்சிருப்பாங்க. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் நீதிமொழிகள் 11:14 சொல்லுகிறது, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். ஆலோசனை இல்லை அப்படின்னா என்ன செய்வாங்க ஜனங்கள்? ஹலோ, கேக்குறீங்களா? எத்தனை பேர் ஊழியக்காரனுக்கு முன்னால வந்து உட்கார்ந்து ஆலோசனை கேட்க வாரீங்க? இல்ல ஊழியக்காரன் முன்னால உட்கார்ந்து ஆலோசனை கேட்டுட்டு அவன் நடக்கான், அவன் பாடல புலம்பிக்கிட்டு இருக்கான். நம்ம வழியில போகணும்னு சொல்ற எத்தனை பேர் இருக்காங்க? நான் பார்த்துருக்கேன். அந்த ஆலோசனை ஏற்றுக்கொள்வது கிடையாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரர் சொல்றாரு, நான் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடு தேவாலயத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்றாங்க. போனோம் ஆனா இப்ப போகல. அப்படித்தானே? ஒரு காலத்துல எல்லாரும் அப்படிதான். ஆலயத்துக்கு போகணும்னா வீட்டுல பிள்ளைகளை, எங்க அம்மா தான் அவங்களுடைய மரணம் வரை அவங்களோடு இருக்கிற பிள்ளைகள். அந்த காலத்துல நாங்க வளர்ந்தோம். என் பிள்ளைகள் 2 பேரும் அவங்க தான் வளர்ந்தாங்க. பிள்ளைங்க அவங்க கேட்டா சொல்லுவாங்க, இன்னைக்கு நான் பாக்குறேன் தூங்குது, நான் மட்டும் குளிச்சுட்டு ரெடியா இருந்தேன். பிறகு தூக்கத்துல இருந்து எழுப்பி அதுகளை குளிப்பாட்டி அதுகளை கொண்டு வந்து நீங்க சர்ச்சில் நிறுத்தணும்னா டைம் போயிடும். நீங்க அப்படிதான் நடக்கு. சிலவங்க அது கூட அது வாட்டில் தூங்கட்டும்னு போட்டு வர குடும்பங்கள். உங்களிடத்துல ஒரு சந்தோஷம் வேணும். கர்த்தருக்கு நாளிலே கொடுக்கிற ஆலோசனை கேட்டு நீ நடந்தால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஏசாயா 28:29 சொல்கிறது, இதுவும் செயல்களில் கர்த்தராலே உண்டாகிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். அதே ஏசாயா தீர்க்கதரிசி தான் சொல்லியிருக்கிறார். 9:6 நான் வாசிக்கும் பொழுது அங்க நாம் பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? 9:6 6:9
அவர் ஆலோசனை கர்த்தர். அல்லேலூயா. 5 விதமான நாமங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய 5 நாமத்துல ஒரு நாமம் என்ன நாமம்? அவர் ஆலோசனை கர்த்தர். நமக்கு ஆலோசனை தரும் ஆண்டவர். எத்தனை? ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தா, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டா, கர்த்தத்துவம் அவர் தோளி மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அல்லேலூயா. 5 நாமத்துல ஒரு நாமம் என்னது? ஆலோசனை கர்த்தர். கர்த்தர் நமக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது நாம் அந்த வழிகளிலே நாம் நடந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அதைத்தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? நீதிமொழிகள் 20:18 வாசிக்கும் பொழுது, ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும், நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. 21:20-30 நான் வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை என்று இப்படியாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதே வேளையில் ஏசாயா 25:1 நான் வாசிக்கும் பொழுது, கர்த்தராவே நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பே, நீர் அதிசயமானவைகளை செய்தீர், உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள் என்று சொல்லப்படுகிறது. ஏசாயா 40:13 நான் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரராய் இருந்து அவருக்கு போதித்தவன் யார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு கேள்வியை வைக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் 23:18, கர்த்தருடைய ஆலோசனையில் கூட நின்று அவருடைய வார்த்தையை கேட்டறிந்தவன் யார், அவருடைய வார்த்தையை கவனித்து கேட்டவன் யார் என்று சொல்லப்படுகிறது. அதே வேளையில 22வது வசனத்துல 23-22 எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவர்கள் என் ஆலோசனையிலே நிலைத்திருந்தார்களே ஆகில், அப்பொழுது அவர்கள் என் வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெரிவித்து அவர்களுக்கு தங்கள் பொல்லாத வழிகளையும் தங்கள் செய்கைகளின் பொல்லாப்பை விட்டு திரும்புவார்கள். இதுல என்ன? நமக்கு முன்னால வந்து ஆலோசனை கேட்பாங்க. நம்மிடத்துல ஆலோசனை கேட்டுட்டு அந்த ஆலோசனையை கொண்டு போய் அவங்க என்ன செய்யணும்? ஜனங்களுக்கு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு, யாருக்கு ஆலோசனை தேவைப்படுகிறதோ அவங்களுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனை அங்க போய் தெரிவித்து அவர்களை தங்கள் பொல்லாத வழிகளையும் தங்கள் செய்களையும் பொல்லாப்பையும் விட்டு திருப்புவார்கள் என்று சொல்லப்படுகிறது. திருப்புறவர்களாக காணப்படுகிறா, இல்லைன்னா அவங்கள அப்படியே திருப்பி விட்டுறவங்களாக காணப்படுகிறா தெரியல. அவங்கள பொல்லாத வழியிலிருந்து திருப்பதை விட்டுப்பட்டு அவங்களே ஒரு திருப்பி விட்டுட்டு போயிடுவாங்க. இப்ப உள்ள ஆலோசனை அப்படி மாறி. அதனால உண்மையான ஒரு சத்தியத்திலே நடக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். சங்கீதம் 1:1 என்ன சொல்லப்படுகிறது? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப துன்மார்க்கருடைய ஆலோசனை நீதிமொழிகள் 1:25 சொல்லப்படுகிறது, என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கண்டுகொள்ளுதலை வெறுத்தீர்கள் என்று சொல்கிறார். அநேகர் ஆலோசனையை வெறுத்து விட்டு தள்ளி விட்டு போறாங்க. தப்புடைய ஆலோசனையை பிள்ளைகளுக்கு இருக்குது, தாயுடைய ஆலோசனையை தள்ளி விட்டு போற பிள்ளைகள் உண்டு. உங்களுக்கு தெரியுமா? மாமா ஆலோசனையை கேட்கிற மருமகள் பாருங்க எத்தனை பேர் உண்டு. சிரிக்காதுங்க. மோசையை கேட்டான். நான் அதான் சொல்லுவேன், இப்ப உள்ள மருமகளை கேட்க மாட்டாங்க. மோசை அந்த நாள்ல கேட்டான். என்ன கேட்டான்? நீங்க அதை பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, glory to God. Hallelujah. யாத்ராவும் புத்தகத்துல யாத்ராவும் 18-17 நாம பாக்குறோம். என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, நான் அதை கொஞ்சம் சுருக்கமா நான் சொல்றேன். யாக்கோபு
18-17 நம்ம பார்க்கும்போது மோசேயுடைய மாமா அவன் வந்து இஸ்ரேல் தேசத்தான் கிடையாது, அவன் மீதியானிய தேசத்தான். ஆனா இவங்களுக்கு பொண்ணு கொடுத்தான். யாருக்கு? மோசைக்கு பொண்ணு கொடுத்த மாமா. மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்கும் போது ஜனங்கள் எல்லாம் அப்படி வரிசை நிற்பாங்க. மோசே வந்து கர்த்தருடைய ஆலோசனைய கர்த்தருடைய ஊழியக்காரன் மூலமாக கேட்கணும். சில பிரச்சனைகள் வந்து உட்கார்ந்து கேட்கறதுக்காக ஜனங்கள் வருவாங்க. வாரவங்க வருஷம் அப்படியே நிற்பாங்க. ஒவ்வொருத்தையும் விசாரிச்சு, ஒருத்தரை விசாரிக்கிறதா இருந்தா எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க? குறைஞ்சபட்சம் ஒரு 5 நிமிஷத்துல இருந்து ஒரு 15 நிமிஷம். கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் சிக்கலான காரியம்னா ரொம்ப நேரம், 1/2 மணி நேரத்துக்கு மேல கூட உட்கார்ந்து எழுதிக்கணும், கேட்கணும். நல்லா சில வீடுகளுக்கு போனா சில வீடுகளுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல வந்துடும். சில வீடுகளுக்கு போனா 1 மணி நேரம் ஆனாலும் அவங்க அப்படி முறையிடுவாங்க. சில சகோதரிகள் அரைச்சமாவே இறப்பாங்க. 2 மாசத்துக்கு முன்னால 2 வருஷத்துக்கு முன்னால சொன்னதை அப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்பவும் அவங்களுக்கு என்னன்னு கிடையாது. அதையும் நாங்க ஊழியக்காரங்க நாங்க அன்னைக்கு என்ன சொன்னோம் அதைத்தான் அன்னைக்கு சொல்றோம். அன்னைக்கு தேவ ஆலோசனை தான், அன்னைக்கு அது தேவ ஆலோசனை. அப்ப அவங்கள்ட்ட என்ன ஆலோசனையை நாங்க கேட்கிறோம். அவங்க சொல்லக்கூடியதை எல்லாத்தையும் நாங்க கேட்டு அவங்களுக்கு ஆலோசனை சொல்றோம் இல்லையா? அது கேட்காதனால அவங்க அந்த வருஷம் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த இதுலயேதான் அவங்களுடைய வாழ்க்கையை அமைந்திருக்கிறத பாக்குறேன். ஆனா அந்த 10 நிமிஷத்துல நம்ம வரோம் பாத்தீங்களா, அந்த வீடுகளை நம்ம போன உடனே நாம சொல்லக்கூடிய எல்லாம் அவங்க கவனமா கேட்கிறாங்க. சில குடும்பத்துல சில காரியங்களை பேசும் பொழுது கூட கொஞ்சம் நேரம் ஆகும். ஆக இப்படி மோசே விசாரித்த பொழுது ஜனங்கள்லாம் வரிசையில நின்று வெயில்ல நின்று பட்னியா நின்று அப்ப அன்னைக்கு முடியாது, பிற மறுநாள்லயே வந்து நிற்பாங்க. இப்படி முண்டி அடித்து நிக்கிறத பார்த்த அவருடைய மாமா ஒரு வார்த்தை என்ன சொன்னாரு தெரியுமா? சொல்றாரு, இப்பொழுது என் சொல்லை கேளு. 19ஆம் வசனத்துல சொல்றாரு. 18ஆம் வசனத்தை வாசிப்போம். நீரும் உம்மோட இருக்கிற ஜனங்களும் தொய்ந்து போவீர்கள், இது உமக்கு மிகவும் பாரமான காரியம், நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது. இப்பொழுது என் சொல்லை கேளும், உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். தேவனும் உம்மோட கூட இருப்பார். நீர் தேவ சந்நிதியிலே ஜனங்களுக்காக இரும். விசேஷித்தவர்களை தேவனிடத்தில் கொண்டு போய் கட்டளைகளையும் நியாயப்பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழிகளையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறதுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொன்னார். 10 பேருக்கு ஒரு அதிபதி. அவன் அந்த 10 பேர் 10 பேரா கூப்பிட்டு அவங்க நினைச்சுவான், அவங்களுடைய காரியங்களை குறித்து விசாரிச்சு சொல்லி இருப்போம். அவனால் முடியாது யார்கிட்ட வரணும்? மோசேட்ட வரும். மோசேட்ட ஆலோசனை அவங்க மாமா சொன்ன பொழுது அப்படியே அவன் சொல்றாங்க. ஏற்கனவே என்ன சொல்லிட்டான்? தேவனும் உம்மோட கூட இருப்பார் அப்படின்னு ஒரு தேவ வாக்காக எடுத்து மாமாவோட ஆலோசனை கேட்டான். இங்க எத்தனை பேர் மாமனார் ஆலோசனைய, மாமி யாரு அப்படிங்கிற ஆலோசனைய, அப்படித்தானே? மாமியாரா மாமி யாரா அப்படி ஆலோசனைய கேட்கறீங்க? கேட்பதே கிடையாது. முதியோருடைய ஆலோசனை எத்தனை பேர் கேட்கறீங்க? சங்கீதாசர் கேட்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாம சாமுவேல் புத்தகத்துல நம்ம வாசிக்கும் போது சாமுவேல் ராஜாக்கள் 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல வாசிக்கும் பொழுது அப்பொழுது ராஜாவாகிய ரெகொபெயாம். யார் இந்த ரெகொபெயாம்? சாலமோனுடைய பிள்ளை. சாலமோன் தன்னுடைய ராஜ்யபாரம் அதிலே அவன் ஆளுகை செய்து அவன் மரித்த பிறகு யெரொபெயாம் ராஜாவாக மாறுகிறான். இந்த யெரொபெயாம் அவனுக்கு வந்து இப்போ அவனுக்கு வந்து ஜனங்கள் வந்து என்ன செய்றாங்க? சில காரியத்தை கேட்கிறாங்க.
அப்போ எரேமியா தன் தகப்பனாகிய சாலமோன் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற முதியவர்களோட ஆலோசனை பண்ணுகிறான். முதல்ல முதியவர்கள் ஒரு ஆலோசனையை சொல்றாங்க. ஜனங்கள் இப்படி கேட்கிறாங்களே, நீங்க அவருக்கு இப்படி நீங்க பதில் சொல்லுங்க, அப்ப ஜனங்கள் உங்களோட ஐக்கியமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அவன் என்ன செய்யறான், 8வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, 12:8 வாசிக்கும் பொழுது, முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோட வளர்ந்த தன் சமூகத்தில் இருக்கிற வாலிபரோட ஆலோசனை பண்ணி, என்ன கூட பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு, போக்கிரித்தனம் பண்ணிக்கிட்டு, சிகரெட் அடிச்சுக்கிட்டு, கஞ்சா அடிச்சுக்கிட்டு, ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு, பொறுக்கியா வாழுகிற அப்படிப்பட்ட வாலிபர்கள் தான் வாலிபர் கூடத்துல இருப்பாங்க. அந்த வாலிபனோட நீ ஆலோசனை பண்ண அவன் என்ன சொல்லுவான், எங்க அப்பனோட நான் மோசமானவன்னு சொல்லி இருந்தான். என்ன, எங்க அப்பனோட நான் மோசமான ஆலோசனை. வாசிங்க, அடுத்த வசனம் வாசிங்க. ராஜா 12:13 முதியவர் தனக்கு சொன்ன ஆலோசனையை தள்ளிவிட்டு வாலிபருடைய ஆலோசனையின்படியே அவர்களுடைய பேசி உங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நான் உங்கள் நுகத்தை இன்னும் அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் அவங்களை சவுக்குனால தண்டிச்சார், நான் உங்களை தேவையில விட்டு தண்டிவேன். அவ்வளவு வேணும், அவ்வளவுதான். 12 கோத்திரம். சாலமோன் சாகும்போது தன்னுடைய பிள்ளைக்கு எத்தனை கோத்திரத்தை விட்டு போனான்? 12 கோத்திரங்களுக்கு ராஜாவாக உட்கார வச்சு போனான். இவங்க பேசினால 10 கோத்திரம் ஓடிய போயிட்டாங்க. போடா, கர்த்தருடைய ஆலோசனை, கர்த்தர் அருளின ஆலோசனையை ஒருபொழுதும் தள்ளிவிடக்கூடாது. முதியவர்களுடைய ஆலோசனையை கேட்டு நடக்க வேண்டும். தகப்பனுடைய ஆலோசனையை கேட்டு நடக்கணும். அப்படி இல்லைன்னா நாம அநேக பிரிவினைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அது குடும்பத்திலாகட்டும், சபையிலாகட்டும், வாழ்விலாகட்டும் பிரிவை சந்திக்க வேண்டிய நிலைமை வரும். அல்லேலூயா. இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். பெரிய ஒரு ஆளுகை தன்மையிலிருந்து சுருங்கிட்டான். என்ன செய்தான்? சுருங்கி வச்சு. அதற்கு காரணம் என்ன? அவன் முதியவருடைய ஆலோசனையை தள்ளிவிட்டான். அல்லேலூயா. இன்னொரு பக்கத்தில் நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா, சாமுவேல் புத்தகத்தில் நம்ம பார்க்கிறோம் 16ஆம் அதிகாரம். சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, 2 சாமுவேல் 16:20 நம்ம வாசிக்கும் போது, அப்சலோம் அகித்தோபேலை பார்த்து நாங்கள் செய்ய வேண்டியது என்னது ஆலோசனை சொல்லணும்னு கேட்கிறோம். இந்த அகித்தோபேல் யார் அப்படின்னு சொன்னா, தகப்பனோடு கூட இருந்து தாவீதுக்கு ஆலோசனை சொல்ல வந்தான். ஆனா இப்ப அவன் தாவீத அவன் எழுதிதான், இவன் தன்னுடைய பிள்ளை தனக்கு விரோதமா எழும்பின உடனே இவன் என்ன செய்தான், அப்படியே சரி என் தேவனை பண்ணிக்கு ஓடணும்னு இவன் காட்டை பார்த்து வனாந்தரத்தை பார்த்து ஓட ஆரம்பிச்சான். யாரு? தாவீது. அப்சலோம் ராஜாவாயிட்டான். அப்சலோம் ராஜாவான உடனே இவன் அகித்தோபேல் பார்த்தான், நம்ம ராஜா எங்கேயோ ஓடிட்டாரு, காட்டுக்குள்ள ஓடிட்டாரு, நாம இப்ப எழுதிடுவோம், அந்த ராஜாவோட சேர்ந்துக்குள்ள எழுதிட்டான். நீங்க நிறைய பேர் அப்படிதான். ராஜாவோட ஒரு இருந்தவங்க ராஜாவுடைய பிள்ளையோட மெதுவா அப்படி ஒரு ஐக்கியத்தை காமிப்பாங்க. எங்க காமிப்பாங்க? அவனுக்கு எடுக்கிறதுக்கு தான், நல்லா இருக்கிறதுக்கு இல்லை. அவன்கிட்ட ஏதாவது ஒண்ணு சொல்லி ஏற்கமாற சொல்லி அவனுடைய ஜீவியத்தை அவனுடைய காரியத்தை கெடுப்பதற்கு தான் சிலவங்க ஆலோசனை சொல்லுவாங்க. நல்ல ஆலோசனைகள் இருக்க. இங்க அகித்தோபேல் என்ன ஆலோசனை சொல்றாரு தெரியுமா? தாவீது ராஜாவுக்கு நல்ல ஆலோசனை சொன்னான். அப்சலோம் அவனை ஆலோசனைக்காரன் வந்த உடனே அவனுடைய ஆலோசனை கேட்கான். அவன் என்ன சொல்றான்? நீர் முதல்ல உங்களுடைய மனையாட்டிகளை நீர் முதல்ல சேர்த்துக்கோ. யாரோட மறுமனையாட்டி? தாவீது அவனுடைய மனைவியாக்கி வச்சிருந்தானே,
அவர்களை நீ முதல்ல, அப்போ நீ ராஜாவுக்கு வெறுப்பாயிருவாங்க, ஜனங்களுக்கும் என்ன செய்வாங்க, ராஜாவுக்கு வெறுத்துருவாங்க. இவன் கொடுக்குற ஆலோசனை எல்லாம் துர் ஆலோசனைகள், கேவலமான ஆலோசனைகள். அகித்தோப்பேலுடைய ஆலோசனையை கேட்டு என்னதுதான் 23 16 23 அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கியம் போல் இருந்தது. அப்படியே அகித்தோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது. தாவீதுக்கும் அப்படிதான் இருந்தது, அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 17:7 நம்ம வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ஊசாய் அப்சலோமை நோக்கி, அகித்தோப்பேல் இந்த விஷயம் சொன்ன ஆலோசனை நல்லதில்லை. அவன் என்ன ஆலோசனை சொல்றான்? உங்களுடைய தகப்பன் ஓடி ஓடி போய் இழைச்சிட்டாரு, அதுக்கு ரொம்ப டயர்டா இருக்காரு, இப்ப பின்னால போய் போட்டு தள்ளிடும், ஒழிஞ்சுவோம் அப்படின்னு அவன் ஆலோசனை கொடுத்தான். யாரு? அகித்தோப்பேல். ஆனா இந்த ஊசாய தாவீது அனுப்பியிருப்பார். எப்படி அனுப்பிடுவார்? நீ என் பையன் கூட போய் இரு, அங்க உட்கார்ந்து என் பையனுக்கு ரொம்ப மோசமான ஆலோசனை கொடுத்துக்கிட்டு ஒருத்தன் இருக்கான், அவன் ஆலோசனை நீ அதமாக்கி போடணும்னா நீ என்ன செய்ய, நீ போய் அவன் பக்கத்துல போய் உட்காரு, நீ ஆலோசனை சொல்லுன்னு ஊசாய் அனுப்பார். ஊசாய்க்கு நல்ல ஆலோசனைக்காரன், கர்த்தருடைய ஆலோசனை. அதுக்கு ரெண்டாவது தாவீது ராஜாவுக்கு ரொம்ப உண்மையான ஒரு ஆலோசனைக்காரன். இவன் போய் என்ன சொன்னா, ஏன்பா அவரே சீட்டை விட்டு இறங்கிட்டு ஓடி இப்போ ஒரு எப்படி பிள்ளைய பறிகொடுத்த ஒரு கரடிய மாதிரி உருமிக்கிட்டு இருப்பாரு, இனி இப்போ பின்னால் வரணும் அவனை கடிச்சு புதறிடுவாரு அப்படின்னா. இப்போ அப்சலோம் என்ன எழுதுறான்? அகித்தோப்பேலின் ஆலோசனை விட ஊசாயின் ஆலோசனை நன்றாக இருந்ததுன்னு சொல்றோம். 17:7 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ஊசாய் அப்சலோமை நோக்கி, அகித்தோப்பேல் இந்த விஷயம் சொன்ன ஆலோசனை நல்லதல்ல என்றால். 14வது வசனம் சொல்லும் பொழுது, அப்பொழுது அப்சலோம் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் அகித்தோப்பேலின் ஆலோசனையை பார்க்கிலும் அற்கியனாகிய ஊசாயின் ஆலோசனை நல்லது என்றார்கள். இப்படி கர்த்தர் அப்சலோமின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணும் பொருட்டு அகித்தோப்பேலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குறதுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அகித்தோப்பேல் என்ன பண்ணான் தெரியுமா? ஆலோசனை ஒண்ணுமே ஈடுபடாம போயிடுச்சு, நேர கைத்தை போட்டு தூங்கிட்டான். அல்லேலூயா. தவறுதலா ஆலோசனை சொல்லுகிறவருடைய முடிவு அது தற்கொலை தான். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. நீ உன் சகோதர சகோதரிகளுடைய பேசும் பொழுது தேவ ஆலோசனையாக இருந்தா பேசு, நல்ல ஆலோசனைகளை கூறு, அதை அவர்கள் நல்வழியிலே நடத்தும். பொல்லாத ஆலோசனைகளை நீ கூறினா நீ மற்றவருடைய வாழ்வை கெடுக்கிறாய், மற்றவர்களை தீக்குள்ளாக நடத்துகிறாய். மற்றவர்களை நீ விளங்காம பண்ணும்போது முதல்ல நீ உண்மைத்தான் உன் வாழ்க்கை தான் நாசமாகும். அகித்தோப்பேல் செய்த அந்த காரியத்தினாலே தாவீதை முற்றிலுமாக ஒழிச்சு கட்ட வேண்டும் என்று அவருடைய மகனுக்கு நல்ல காரியத்தை சொல்லல. தாவீதுடைய மனைவியோட எல்லா ஜனங்களும் பார்க்கும்படியா அசிங்கமான காரியத்தை செய்யும் சொல்லி இதெல்லாம் அவன் செய்தான். இப்ப அகித்தோப்பேலுடைய காரியம் எடுபடல, ஊசாய் சொன்ன காரியம் எடுபட்டதுனால அகித்தோப்பேல் போய் அவன் என்ன செய்யறான்? நீங்க வாசிங்கன்னா தெரியும். என்னாச்சு? நான்கு கொண்டு சொன்னான். அதனால நாம செய்யக்கூடிய காரியங்கள், ஆலோசனைகள், மற்றவர்களுக்கு சொல்லும் ஆலோசனைகள் அவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக காணப்படும். வேதத்தில் வாசிக்கணும். எரேமியா தீர்க்கதரிசி 23 வருடம் ஊழியத்தை செய்தவர். 23 வருடம் கர்த்தருக்காக வைராக்கியமாய் தீர்க்கதரிசனத்தோடு ஊழியம் செய்தவர். அந்த தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் உன்னை பிடுங்கவும் கட்டவும் நடவும் என்று சொல்லி அவனுக்கு நீங்க அதை பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு வரத்தை அவனுக்கு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஊழியக்காரனுக்கு விரோதமா 18ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நீங்க வாசிங்க. எரேமியா 18:18 நீங்க வாசிக்கும் பொழுது
அதற்கு அவர்கள் எரேமியாவுக்கு விரோதமாக ஆலோசனை செய்வோம் வாருங்கள், ஆசாரியரிடத்திலே வேதமும் ஞானிகளிடத்திலே ஆலோசனையும் தீர்க்கதரிசிகளிடத்திலே வசனமும் ஒளிந்து போவதில்லை, இவன் வார்த்தைகளை நாம் கவனியாமல். எப்படி? ஹலோ, இவன் வார்த்தைகளை நாம் கவனியாமல் இவனை நாவினாலே வெட்டி போடுவோம் வாருங்கள் என்றார். அப்படின்னா என்ன? வாழ இல்ல, நாவாலேயே இவருக்கு விரோதமா பேசி பேசிட்டு ஊழியக்காரன் அழிச்சுவோம். ஊழியக்காரன் அவரை காலி பண்ணிடுவோம். நாவினாலே வெட்டி போடுவோம் வாருங்கள் என்றார்கள். பாருங்க ஜனங்க எப்படிப்பட்ட ஆலோசனை. இதெல்லாம் படுத்துக்கிட்டு காலம் மேல காலத்தை போட்டுக்கிட்டு என்ன ஆலோசனை பண்றாங்கன்னு நமக்கு தெரியல. எப்படா இந்த சபைக்கு விரோதமா பேசலாம், எப்படா விசுவாசிகளுக்கு விரோதமா தூண்டி விடலாம், எப்படா விசுவாசிகளை நீ சர்ச்சைக்கு வராதுன்னு சொல்லலாம், எப்படி நீ இந்த ஊழியர்கள் அந்த காலத்துல அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலத்துல தான் ஆத்மாவை ஆதாயம் பண்ணி தேவனுடைய சமூகத்திலே கண்ணீரோடு கொண்டு வந்து நிறுத்துவேன். பயங்கரமான அற்புத அதிசயங்களை செய்து தேவன் அந்த ஆத்மாவை கொண்டு வந்து சபையில் நிறுத்துவாரு. நாங்க மட்டும்தான் இந்த சபையில் இருப்போம். எடுத்தவங்க இந்த குடும்பம் உங்களுக்கு தெரியுமா? ஒரு பிசாசு கூட்டம் என் கூட இருக்கும். ஒரு பிசாசு கூட்டம் அவங்களுக்கு நல்லா தெரியும். இவர் ஏதாவது ஒண்ணு சொன்னார்னா அது கரெக்டா நடக்கும். அவருக்கு தீர்க்கதரிசி, அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய எல்லாமே நடக்கும். நாம என்ன செய்வோம்? அதை மாற்றி போட்டு அந்த பொண்ணு வேண்டாம், ஏய் நீ என்னடா கேட்டு அவரா கிட்ட வர, நீ நீ கேட்டு நல்லா இருக்கு சொல்லு குடும்பத்துக்குள்ள அவ்வளவுதான் தத்தச்சு போட்டுருவோம். ரெண்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டே இருக்கும். ரெண்டு மருமகளுடைய வாயிலும் காதுகளிலும் போட்டுக்கிட்டே இருக்கும். இந்த ரெண்டு பேருடைய காதலை அவ அன்னைக்கு போட்டதான் இன்னைக்கு இவங்க கேட்டு நடக்காங்க தவிர இன்னைக்கு சுய புத்தியில நடந்தே கிடையாது. அப்போ அந்த அளவுக்கு எந்த இது அவங்களுக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும்? இவர் சொல்லிட்டாருன்னா நடக்கும். நல்லது நடக்கக்கூடாது. என்ன செய்வோம்? குறுக்கு விழுந்து ரெண்டு பிள்ளையுடைய வாழ்வையும் சீரழிச்சிடும். இதுதான் திட்டமாய். இப்படித்தான் எரேமியா தீர்க்கதரிசியினுடைய காரியம். இதுதான் அவன் சொல்ல பாருங்க, எரேமியாவுக்கு விரோதமாய் ஆலோசனை செய்வோம் வாருங்கள். குடும்பமா உட்கார்ந்து ஆலோசனை செய்வோம். இன்றைக்கும் சபையிலே இப்படிப்பட்ட ஆலோசனைகள், துர் ஆலோசனைகள், சபைக்கு விரோதமாக காணப்படுகிற ஆலோசனைகள். உன் குடும்பத்துக்குள்ள உட்கார்ந்து நீ பேசணும்னா உன் பிள்ளைகள் கேட்டு உன் பிள்ளைகள் வருங்காலத்துல உன் பிள்ளைகள் கடவுளை விட்டு விலகி போவாங்க, ஆசீர்வாதத்தை இழந்து விடுவாங்க. இன்றைக்கும் சில குடும்பங்களிலே சில பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு காணப்படுவதற்கு ஒரு காரணம் என்ன? நீ சபை ஊழியக்காரனை குறித்து நீ உன் பிள்ளைகள் மத்தியிலே நீ பேசிக் கொண்டிருக்கிற அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை நீ உன் ஆலோசனையாக காணணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நீ சொல்லிக் கொடுக்கணும். உன் குடும்பத்தில் நீ பேசும் பொழுது எப்படி சொல்லணும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கற்பித்துக் கொடுக்கணும், ஞானத்தை கற்பித்துக் கொடுக்கணும். நீ வெறும் அறிவை மட்டும் வளர்க்குறோம்னு சொல்லிட்டு கண்டதெல்லாம் பேசிட்டு சில விஷயத்தையெல்லாம் பார்த்துருக்கிறேன். அப்படியே அங்க உட்காந்துட்டு டிவிக்கு முன்னால உட்காந்துட்டு ஆலோசனை அவன் இருக்காளே. யாரு டிவியில யாரு வருவா? நடிகர் வரும். அவனுக்கு இது இவன் 5வது கல்யாணம். ஏன்னா அதுதான் இவனுக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கு. அவ இப்ப அவன் கூட ஓடி போயிட்டான். என்ன ஆலோசனைகள் பாருங்க. யாருக்கு அனுபவிக்க பேசுவது தெரியுமா? தாய் பிள்ளைகள் டிவியை மாதிரி இவங்க எவ்வளவுங்களா இப்படி அவ மட்டுமா ஓடி போனா நானும் ஓ பிள்ளை நானும் ஓடி போறேன், நானும் ஓடி போறேன். இப்படி ஓடி போற பிள்ளைகள் தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. நல்ல ஆலோசனைகளை சொல்லு. நல்ல ஆலோசனைகள்ல எது செய், பழகு. கர்த்தர் எப்பொழுதும் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அவருடைய ஆலோசனைகளை நீ நடந்தால் கர்த்தர் என்ன செய்வார்? உன்னை ஆசீர்வதிப்பார். ஏசாயா 11
2 நான் வாசிக்கும் பொழுது ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். யாரு? நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல். அந்த இயேசு கிறிஸ்து இப்பொழுது ஆவியானவராய் நமக்குள்ளே வாசம் செய்கிறவராய் இருப்பார். அவர் நமக்குள்ளே வாசம் செய்தால் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் ஆலோசனைகள் அந்த நிலையில் இருக்கும். ஒரு அலையிலே சொல்லுவோமா? இந்த ஆவியானுடைய அபிஷேகத்தோடு நீ பேசிப்படாது. உன் மாம்சத்துல பேசாத, நீ விளங்க மாட்டா, உன் பிள்ளை விளங்காது. நீ ஆலோசனையை, கர்த்தரின் ஆலோசனையை பற்றி கர்த்தருடைய ஆலோசனையை நீ பேசிப்படாது. உன் பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடு, ஒழுக்கத்தை கொடு. நீயும் வளருவாய், உன் குடும்பம் வளரும், உன் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. ஊழியக்காரனை குறிச்சு உன் வீட்டுல வச்சு டிஸ்கஸ் பண்ணாத. ஊழியக்காரன் நிற்பான், ஊழியக்காரன் நிற்பான், நீ விழுந்து போவ. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுங்களா? உங்களுக்கு உதாரணம் வேற யாருமே வேண்டாம். வருகிற 23ஆம் தேதி வந்தார் 33 வருடங்கள். 33 வருடங்களிலும் ஆண்டவருடைய பாதையை விட்டு விலகவில்லை, ஆண்டவருடைய சத்தியத்தை மீறவில்லை, ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்டுத்தான் அதன்படி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் எனக்கு போதித்து நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டுங்க, உங்களுடைய கண்மையில் எனக்கு என்ன உங்களுடைய கண்ணை என்மேல் வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுங்க, நீர் என்னோடு கூட ஒப்படைத்து ஜெபித்துதான் அதுக்கு பிறகு என்ன செய்வேன். முதல்ல பைபிளை வாசிக்க ஆரம்பிச்சேன். ஆனா இப்போ பைபிள 2வது, முதல்ல ஜெபம் ஒப்பு கொண்டு விட்டு அதுக்கு பிறகு பைபிளை வாசி, அதுக்கு பிறகு அன்றாட வேலைகளை செய்ய ஆரம்பிச்சேன். கர்த்தர் இன்று வரை என்னை கைவிட்டதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை முறை, எத்தனை சோதனைகள் தேவ ஆலோசனை நிறைந்திருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க, கர்த்தருடைய ஆலோசனையில் நடங்க. கர்த்தருடைய ஆலோசனைப்படி நீங்கள் நடந்தால் நீங்கள் கட்டப்படுவீர்கள், உங்கள் குடும்பங்கள் கட்டப்படும், உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படும், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உங்களுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய எல்லா வேலைகள் எல்லாம் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கர்த்தரின் ஆலோசனையிலே உங்களை நடத்துவார். இதைத்தான் அருமையான தாவீது சொல்லுகிறார். ஆண்டவரே, உடைய ஆலோசனையின்படி என்னை நீர் நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். நீ கர்த்தரின் ஆலோசனையில் நடந்தால் முடிவிலே எங்கே இருப்பாய்? கர்த்தருடைய மகிமையிலே காணப்படுவாய். கர்த்தர் வரும் பொழுது கர்த்தர் உன்னை தம்மோடு கூட்டிக் கொள்வார். உன்னை மாத்திரமல்ல, உன் குடும்பத்தை கூட்டி சேர்த்துக் கொள்வார். உன்னை மாத்திரமல்ல, உன் சபையை கூட்டி சேர்த்துக் கொள்வார். ஆசோத்திரம், நீ இருக்கும் பட்டணமும் கர்த்தராலே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பட்டணமாக மாறும். உன்னுடைய சாட்சி, நீ கர்த்தரின் ஆலோசனையின்படி நடந்தால், கர்த்தர் காட்டும் வழியில் நீ நடந்தால், கர்த்தரின் நிலை நிற்கும் ஆலோசனையில இருந்தால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாய், உன் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், நீ இருக்கிறதான பட்டணமும் ஆசீர்வதிக்கப்படும். தேவனுடைய சமூகத்திலே மகிமையை நாம் ஏற்றுக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நல்ல ஆலோசனை சொல்லுங்க, நல்ல ஆலோசனையில வளருங்க. ஆண்டவருடைய கிருபை உங்களை பாதுகாக்கும். அவருக்கே துதிக்கிற மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா.